வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரில புரோவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் ஃப்ரம் சேலரில அலவன்ஸோட புரோவிஷன்ஸ் பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்குசிட்ஸோட புரோவிஷன்ஸ் பார்க்கலாம். எஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்குசிட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பெர்குசிட்ஸ்லாம் என்ன அப்டின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப முக்கியமான பெர்குசிட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரென்ட் ஃப்ரீ அகாமடேஷன் தான். ஓகே. அதோட வேல்யூ எப்படி அசிஸ்டெயின் பண்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதர் எம்ப்ளாயி அப்படின்னு 2ஆ கிளாஸிஃபை பண்ணிருக்கு. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு பாத்தீங்கன்னா, லைசன்ஸ் ஃபீ பிளஸ் ஃபர்னிச்சர் ஏதாவது போட்டிருந்தாங்க அப்படின்னா 10% ஆன் த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர். அதாவது எம்ப்ளாயருக்கு சொந்தமான ஃபர்னிச்சரா இருந்துச்சு அப்படின்னா 10% ஆன் த காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர். இதுவே ஹையர் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா ஆக்சுவல் ஹையர் சார்ஜஸ். ஓகே. அப்ப லைசன்ஸ் ஃபீயோட நம்ம வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சரும் இல்ல ஹையர் சார்ஜஸையும் ஆட் பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கான வேல்யூ ஆஃப் ரென்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இதுவே அதர் எம்ப்ளாயீஸா இருந்தாங்க அப்படின்னா அந்த அகாமடேஷன் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஓன்டு பை எம்ப்ளாயரா இருந்துச்சு அப்படின்னா அந்த சிட்டியோட பாப்புலேஷனை வச்சு டிட்டர்மைன் பண்றாங்க. அதாவது பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 40 லேக். அந்த சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 40 லேக்குக்கு எக்ஸீட் ஆச்சுன்னா 10% ஆஃப் த சேலரி. 15 லேக்ல இருந்து 40 லேக் இருக்கு பாப்புலேஷன் அப்படின்னா 7.5% ஆஃப் த சேலரி. ஓகே. அதர் சிட்டிஸ் ஓகேவா, அதாவது இந்த 15 லேக் டு 40 லேக்னு பார்த்தோம்ல, அப்ப அதர் சிட்டிஸ்ன்றது என்ன கேட்டகரியில வரும்னா 15 லேக்கு கம்மியா இருக்கு பாப்புலேஷன் அப்படின்னா 5% ஆஃப் த சேலரி. ஹவுஸ் ஓன் பை த எம்ப்ளாயர். அந்த அகாமடேஷன் இஸ் ஓன் பை த எம்ப்ளாயர் போது நம்ம வந்து எதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா பாப்புலேஷனை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றோம். மோர் தேன் 40 லேக் அப்படின்னா 10%. 15 to 40 லேக்னா 7.5%. அதர் சிட்டி அப்படின்னா அதாவது 15 லேக்குக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா 5%. ஓகே. எஸ். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் நாட் ஓன்ட் பை த எம்ப்ளாயர். அந்த அகாமடேஷன் வந்து எம்ப்ளாயர் ஓன் பண்ணல அப்படின்னா லீஸ் ரெண்ட் ஆர் 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ். ஓகே. லீஸ் ரெண்டோ, ஏன்னா வந்து எம்ப்ளாயர் அதை ஓன் பண்ணல, ஒண்ணு அவர் என்ன பண்ணிருக்கணும், ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கணும். ஓகே. அப்ப அந்த லீஸ் ரெண்ட் இல்ல 10% ஆஃப் சேலரி, இது ரெண்டுத்துல எது லெஸ்ஸோ அதுதான் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே. அதாவது எம்ப்ளாயை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி, நாட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு பிரிக்கிறோம். இது வந்து எல்லா எம்ப்ளாய்க்கும் இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து டாக்ஸபிள் தான். ஓகேவா. அதுல கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதர் எம்ப்ளாயீஸ் அப்படின்ற கிளாசிபிகேஷன் வருது. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பர்குசிட் மோட்டார் கார். இது பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு தான் இது டாக்ஸபிள். ஓகே. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்றது யாருன்றத அடுத்து நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மோட்டார் கார் வந்து கார் ஓன்டு பை எம்ப்ளாயியா இருந்தா ஒரு ட்ரீட்மெண்ட், அண்ட் கார் ஓன்டு பை இல்ல ஹயர்டு பை எம்ப்ளாயரா இருந்தா இன்னொரு ட்ரீட்மெண்ட். ஓகே. ஹயர் பண்ணது எம்ப்ளாயர், ஓன் பண்ணது எம்ப்ளாயர் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். எம்ப்ளாயியோட காருன்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அபிஷியல் பர்பஸ் அப்படின்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா நாட் டாக்ஸபிள். அபிஷியல் பர்பஸ்க்காக தான் அந்த காரை யூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் நாட் டாக்ஸபிள். பர்சனல் பர்பஸ் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பெட் பை எம்ப்ளாயரா இருந்ததுன்னா அமௌண்ட் ஸ்பெண்ட் மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்ட். ஓகே. அமௌண்ட் ஸ்பெண்ட் பை த எம்ப்ளாயர். ஓகே. செலவு பண்ணிருக்காருல எம்ப்ளாயர், அந்த அமௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எவ்வளவு ரெக்கவர் பண்ணிருக்காங்களோ அதை நம்ம மைனஸ் பண்றோம். இதுவே எம்ப்ளாயரோட கார் அப்படின்னும் பொழுது பர்சனல் பர்பஸ்க்கு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் பை எம்ப்ளாயர், என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயர் பண்றாரோ பிளஸ் 10% காஸ்ட் ஆஃப் த கார். ஓகே. ஆர் ஹையர் சார்ஜஸ் மைனஸ் அமௌண்ட் ரெக்கவர்டு. இதுதான் வந்து டாக்ஸபிள். ஓகே. இந்த சார்ட் நீங்க வந்து அப்படியே நல்லா பைஹார்ட் பண்ணியோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ வச்சாதான் நம்ம இந்த மோட்டார் கார் ட்ரீட்மெண்ட் கரெக்டா போட முடியும். ஓகே. இது வந்து பர்சனல் பர்பஸ்க்காக. இது வந்து போத் அபிஷியல் அண்ட் பர்பஸ், ரெண்டு பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்றாங்க காரை அப்படின்னா இன்ஜினோட கெப்பாசிட்டிய பார்க்கணும். இன்ஜின் கெப்பாசிட்டி 1.6 லிட்டருக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். 1.6 லிட்டருக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே. 1.6 லிட்டர் கம்மியா ஸ்மால் காரா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயரா இருந்துச்சுன்னா எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே.
1800 per month. டிரைவருக்கு இருந்துச்சு அப்படின்னா 900 per month மைனஸ் பண்ணணும். ஓகே, எம்ப்ளாயரோட எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 1800 per month. டிரைவரும் இருக்காங்க அப்படின்னா 900 per month. ஓகே, அப்புறம் அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி. எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதையும் மைனஸ் பண்றோம். ஓகே, இதுவே எக்ஸ்பென்சஸ் மெட் பை எம்ப்ளாயியா இருந்துச்சு, கார் வந்து எம்ப்ளாயரோட கார் அப்படின்னும் போது 600 per month, டிரைவர் இருந்தா 900 per month. இல்ல எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயரே பண்றாருன்னா 1800 per month and 900 per month. அதாவது டிரைவர் இருந்தா 900 per month, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயி பண்ணா 600 per month, எம்ப்ளாயர் பண்ணா 1800 per month. ஓகே, இப்போ வந்து போத் ஒபிஷியல் அண்ட் பர்சனல். அதுல பெரிய கார் இன்ஜின் கெப்பாசிட்டி இஸ் மோர் தென் 1.6 liters அப்படின்னும் போது எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 2400 per month. டிரைவர் இருந்தாருன்னா 900 per month. அமௌண்ட் ரெக்கவரி ஏதா இருந்துச்சுன்னா அதையும் மைனஸ் பண்ணிக்கணும் எம்ப்ளாயி எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து. இதுவே எம்ப்ளாயரோட கார் எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயி பண்றாங்கன்னா 900 per month பிளஸ் டிரைவருக்கு ஒரு 900. எம்ப்ளாயர் எக்ஸ்பென்சஸ் பண்ணாருன்னா 2400 பிளஸ் ஒரு 900. ஓகே, எம்ப்ளாயியா இருந்தா இங்க 600 900, இங்க 900 900. எம்ப்ளாயரா இருந்தா 1800 900, 2400 900. இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படியே இந்த 1800 900 தான். இங்க பாருங்க, இந்த 2400 900 எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர்ல இருந்து. ஓகேவா, இந்த சார்ட்டை பைஹார்ட் பண்ணா மட்டும்தான் மோட்டார் கார் நம்ம போட முடியும். இது வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு தான் டாக்ஸபிள். அப்ப இந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி யாருன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாருங்க, டைரக்டர் எம்ப்ளாயி, அதாவது அவரு டைரக்டரா இருந்தாரு அப்படின்னா அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. an employee who has substantial interest in the company. substantial interest in the company அப்படின்னா 20% voting right வச்சிருக்காங்க அப்படின்னா அதுதான் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்னு அர்த்தம். அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தான். எம்ப்ளாயி டிராயிங் salary exceeding rupees 50,000. எம்ப்ளாயோட salary ஆஃப்டர் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாம் போக அண்ட் பர்கசிட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது கிடையாது. அலவன்சஸ் எல்லாம் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்படி 50,000க்கு மேல போச்சு அப்படின்னா அவரு ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகேவா, அந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி தெரிஞ்சாதான் நம்ம வந்து கார் வந்து டாக்ஸபிளா இல்லையான்றது தெரிய வரும். ஓகே, எஸ். இப்ப வேற சில பர்கசிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாயி டிஸ்சார்ஜ் பை எம்ப்ளாயர். அதாவது அதோட கட்டாயம் யார் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி தான் பண்ணணும். ஆனா அது வந்து யார் பண்ணிட்டா அந்த செலவுனா எம்ப்ளாயர் பண்ணிட்டாரு அப்படின்னும் போது நமக்கு வந்து டாக்ஸபிள் ஒரு பர்கசிட் ஆகுது. இட் இஸ் டாக்ஸபிள். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பெய்ட் பை த எம்ப்ளாயர். ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் டாக்ஸ் யார் பே பண்ணணும்னா எம்ப்ளாயி பே பண்ணணும். ஆனா எம்ப்ளாயர் பே பண்ணிட்டாரு அப்படின்னா அதை பர்கசிட்ஸா எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து எல்லா எம்ப்ளாய்க்குமே இது டாக்ஸபிள் தான். அப்புறம் கன்செஷனல் அகாமடேஷன் அப்படின்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா வேல்யூ, அதுல இருந்து எந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம வந்து எம்ப்ளாயி கிட்ட இருந்து ரெக்கவர் பண்றோமோ, ரெண்ட் ரெக்கவர்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு அமௌண்ட் ரெக்கவர்டா இருக்கலாம். ஓகே, அமௌண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயி நீங்க கொடுத்துருக்கு. அதாவது அமௌண்ட் என்ன ரெக்கவர் பண்றோம் அப்படின்றத மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் கன்செஷனல் அகாமடேஷன். அதாவது ஆர்எஃப்ஏ கண்டுபிடிச்சிட்டு அண்ட் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து டாக்ஸபிள் தான். அண்ட் இனிமே பார்க்க போற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள். ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் அ ஸ்வீப்பர், கார்டன் வாட்ச்மேன் ஆர் பர்சனல் அட்டெண்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் மைனஸ் அமௌண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயி. எல்லாமே ஆக்சுவல் காஸ்ட்ல இருந்து எம்ப்ளாயி ஏதாவது பே பண்ணியிருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் ஆஃப் அ ஸ்வீப்பர், கார்டனர், வாட்ச்மேன் ஆர் பர்சனல் அட்டெண்டன்ட். Gas, electricity or water supplied by employer for household consumption of the employee. Provision of free or concessional education facility. Okay, concessional education facility provide பண்றாங்க. Okay, for any member of employee household. Employee householdல இருக்க any memberக்கு அதுக்குமே பாத்தீங்கன்னா அமௌண்ட் பெய்ட் பை த எம்ப்ளாயர்ல இருந்து அமௌண்ட் ஏதாவது ரெக்கவர் பண்ணியிருந்தோம்னா அதை மைனஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து மெயின்டைனோ ஓனோ எம்ப்ளாயர் பண்றாரு. எம்ப்ளாயருக்கு சொந்தமான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் சச் எஜுகேஷன் இன் சிமிலர் இன்ஸ்டிடியூஷன்.
அதே மாதிரி சிமிலர் இன்ஸ்டிடியூஷன்ல அதோட காஸ்ட் என்னன்றத பார்த்துட்டு அமௌண்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி கிட்ட இருந்து ஏதாவது ரெக்கவரி இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இஸ் டாக்ஸபிள். ஓகே, அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அது வந்து 1000க்கு எக்ஸீட் ஆகல ஒரு சைல்டுக்கு அப்படின்னும் பொழுது இட் இஸ் நாட் டாக்ஸபிள். ஓகேவா, 1000 ரூபாய்க்கு மேல இல்ல அதோட வேல்யூ பர் மந்த் அப்படின்னா அது வந்து டாக்ஸபிளே கிடையாது. அண்ட் கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது 5000க்கு எக்ஸீட் ஆகல அப்படின்னா அதுவும் டாக்ஸபிள் கிடையாது. 5000க்கு எக்ஸீட் ஆச்சுன்னா தான் அது டாக்ஸபிள் ஆகும். இதெல்லாம் வந்து அதர் பர்க்விசிட். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோல நம்ம அலவன்ஸ் ஃபுல்லா பார்த்தோம். அண்ட் இப்ப வந்து நம்ம பர்க்விசிட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.